ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. வேத சாஸ்திரத்தில் மரங்கள், செடிகளோடு இலைகள், தண்டுகள், பழங்கள், வேர்கள் போன்றவையும் புனிதமாக கருதப்படுகின்றன. இந்த வகையில் வழிபாட்டில் எந்த இலை வைத்து வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும்? வாழை இலை மிகவும் புனிதமானதாக கருதப்படுகின்றது. வாழை மரம் விஷ்ணுவுடன் தொடர்புடையதாக கருதப்படுகின்றது. புனிதமாக கருதப்படும் இந்த இலையின் மீது பிரசாதம் வைத்து கடவுளை வழிபடுகின்றார்கள். ஜோதிட சாஸ்திரப்படி முதிர்ச்சியடைந்த வாழை மரத்தை வழிபட்டால் வியாழனின் ஆசி கிடைக்கும். காலம் காலமாக வெற்றிலை கடவுள் வழிபாடுகளில் பெரும்பாலும் இடம்பெறுகின்றது. வெற்றிலை பூஜைக்கு மட்டுமன்றி ஜோதிட பரிகாரங்களுக்காகவும் பயன்படுத்தப்படுகின்றது. வெற்றிலை புதன் கிரகத்துடன் தொடர்புடையது. விஷ்ணு வழிபாட்டில் துளசி முக்கிய இடம் வகிக்கின்றது. பிரசாதமாகவும் துளசி இலை வழங்கப்படுகிறது. துளசி செடியால் வீட்டில் துக்கம் துன்பம் இருக்காது என்ற நம்பிக்கை. மேலும் வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றலை களைய துளசி நீரில் வீடு முழுவதும் தெளிக்கப்படுகின்றது. அனைத்து சுப காரியங்களுக்கும் வீட்டில் பிரதான வாசலில் மா இலை தோரணம் கட்டப்படுவது வழக்கமாக உள்ளது. மா இலைகள் எதிர்மறையை நீக்கி நேர்மறையை பரும் சக்தியாக பார்க்கப்படுகின்றது. அதோடு மா இலையின் மங்கள சக்தி சுப காரியங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளையும் நீக்கும். வில்வ மரம் மற்றும் அதன் இலைகள் சிவபெருமானுக்குரிய இலையாக கருதப்படுகின்றது. சிவ பூஜைகளில் இந்த இலைகள் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகின்றன. இதன் மூலம் சிவனின் பேரருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். சிவ பூஜையில் எருக்க இலைக்கு சிறப்பு உண்டு. சிவபக்தர் எருக்கலை இலையில் ஓம் என்று எழுதி சிவலிங்கத்துக்கு அர்ச்சனை செய்தால் சிவபெருமானின் அருள் விரைவாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை. வில்வ இலைகளைப் போலவே ஷாமி இலைகளும் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்படுகின்றன. வில்வ இலைகள் சமர்ப்பிப்பதை விட ஷாமி இலைகள் சமர்ப்பிப்பது பல மடங்கு புண்ணியம் என்று கூறப்படுகின்றது. சிவனை தவிர விநாயகருக்கும் நீதியின் கடவுளான சனிக்கும் ஷாமி இலை அர்ப்பணிக்கப்படுகின்றது. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.